வணக்க மக்களே! ஒரு சிலர் தான் செய்யக்கூடிய செயல் சரிதானா அப்படின்னு யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க பண்ணக்கூடியது மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டுமே நல்ல விஷயமாக தோணும். இங்க அப்படிதான் 3, 4 முறை திருமணம் பண்ணிக்கிட்ட வனிதா விஜயகுமார் அவர்கள் மறுபடியும் பார்த்தோன்னா, திருமணம் பண்ண போறாங்களா? அப்படின்ற மாதிரியாக அவங்க தங்கச்சி போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவ பார்த்து எல்லோருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "நீ எல்லாம் பார்த்தோன்னா பொம்பள தானா?" அப்படின்னு கேட்கக்கூடிய விதமாக அவங்களுடைய தங்கச்சி விமர்சனம் பண்ணியிருக்காங்களாம். அது என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகில வாரிசு நடிகைகளுடைய ஆதிக்கம் எப்போதுமே அதிக அளவுல இருக்கும். அந்த வகையில விஜயகுமார் மற்றும் மஞ்சுளாவிற்கு பிறந்த மூத்த மகள் தான் வனிதா விஜயகுமார். தமிழ் திரையுலகில நடிகையாக களம் இறங்கினாங்க. இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த அளவு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்கல. இவருடைய அம்மா மஞ்சுளா மற்றும் அப்பா விஜயகுமார் இவருடைய நடிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, சந்திரலேகா என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி நாயகியாக இவங்க அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காததை அடுத்து விஜய் டிவியில் நடக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. உலக நாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானாங்க. பல்வேறு தொழில்களை இவங்க செய்து வந்துட்டுருக்காங்க. யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வரும் இவங்க பிக் பாஸ் சீசனை ரிவ்யூ செய்து வெளியிட்டு வருவதோடு அடிக்கடி பேட்டி தந்து பலரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இவரை அடுத்து இவரது மகளை பிக் பாஸ் சீசன் 7ல் களமிறக்கியவங்க தற்போது தன்னுடைய சினிமா கனவை மகள் மீது திணித்து அவரை ஹீரோயினாக்க வேணும் அப்படின்ற பல்வேறு வகைகளில் முயற்சிகள் எடுத்து வந்துட்டுருக்காங்க. தற்போது குடும்பத்தோடு ஒட்டாமல் தடைத்து தன் மகளோட வாழ்ந்து வராங்க. இப்போ பார்த்தோன்னா அவங்கள பார்த்து தன்னுடைய தங்கை பேசியிருக்கிறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அதிலும் "நீ எல்லாம் பொம்பள தானா?" அப்படின்ற மாதிரியாக கேள்வி கேட்டது ஹைலைட்டாக இருக்கு. அது ரொம்பவே இணையதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, நடிகை வனிதா விஜயகுமார் ஏற்கனவே 3 முறை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த திருமண வாழ்க்கைகள் நிலைத்து நிற்காத காரணத்தினால விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. இந்த நிலையில அண்மையில 4வது திருமணம் குறித்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. தன்னுடைய 4வது திருமணம் விரைவில் நடக்கும் அப்படின்றத இலைமறைவு காய்மறைவாக சொல்லியிருக்காங்க. அதோட 4வது திருமணத்தை செய்திருக்குவாங்களா? இல்ல ஏற்கனவே திருமணம் செய்து விவாகரத்து செய்த யார் கூடயாவது பார்த்தோன்னா இவங்க மறுபடியும் சேரப் போறாங்களா? தன்னுடைய கணவர் கூடவே இணைய போறாங்களா? அப்படின்னு பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. இதனை சமூக ஊடகங்களில் பார்த்து தெரிந்து கொண்ட அவருடைய தங்கை பிரீதா கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னும் இப்போ பார்த்தோன்னா சமூக வலைதள பக்கங்களில் அவங்க ஒரு பதிவை போட்டிருக்காங்க. வனிதா விஜயகுமார் பற்றி பேசும்பொழுது கூட, "பிறந்த பாவத்திற்காக நீ செய்யும் செயல்களுக்கு எங்களுடைய பெயரும் சேர்ந்து கெடுது. நீ எல்லாம் பொம்பளையா?" அப்படின்ற மாதிரியாக கேட்கக்கூடிய வகையில் உச்சக்கட்ட கடுப்பில் பிரீதா இருக்காங்க. இந்த விஷயமானது சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரவி வைரலாகி வருது. இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட ரசிகர்கள் அனைவரும் பிரீதா விஜயகுமாரின் கோபத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க பேசிய பார்த்தோன்னா சரிதான் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லி வராங்க. இப்போ பார்த்தோன்னா இந்த விஷயமானது ரசிகர்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வனிதா அவர்களினுடைய பக்கம் என்ன இருக்குது அப்படின்றது அவங்க சொன்னால்தான் எல்லோருக்குமே தெரியும்.